நேத்து நைட் அன்சீன்ல விஜய் விஷால் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. ரொம்ப வருத்தப்பட்டு இது பண்ணிட்டுருக்காரு. சாரி சொல்லியாச்சு. சாரியும் தாண்டி அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம் சௌந்தர்யா வராங்க. சௌந்தர்யா வந்துட்டு, "ஹே ப்ரோ நீங்க ஓகே தானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஓகே தான் அப்படின்னு சொன்னோனே, பரவால்ல சௌந்தர்யா வந்து விஜய் விஷாலோட அப்பாலஜிய ரொம்ப ஜெனுயினா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெறைய பேர் நெறைய எக்ஸ்டர்னல் பீப்பிளே சம்டைம்ஸ் அப்பாலஜி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில பாதிக்கப்பட்டது சௌந்தர்யா. சௌந்தர்யாவே அத ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. இட்ஸ் ஓகே. ரொம்ப யோசிச்சேன்னா தலையே இதாயிடும். நீ விடு. அதுக்கு தான் நான்லாம் சீக்கிரம் தூங்க போறேன். நீயும் சீக்கிரம் தூங்கு. இப்படிலாம் யோசிச்சுட்டே இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப ஜெனுயினா அவங்க அந்த அப்பாலஜி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. உடனே விஜய் விஷாலும் அவர் இப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லும்போது கூட தெரிஞ்சிருக்காது. பட் அந்த விக்டிமே வந்துட்டு பரவாயில்ல, நீ அதுக்காக கவலைப்படாத, நீ உன் கேம் விளையாடு, நீ அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லும்போது யாராக இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணதை இவங்களுக்கு போய் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அதுதான் விஜய் விஷால் இப்போ ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அவர் கேமராக்காக பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு அது அப்படி தெரியலை. பார்க்குறதுக்கு ஜென்வினாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி அதை நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியாச்சு. விஜய் சேதுபதி சரியே ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாரு. அது போக அவரோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டாங்க, சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டாங்க. விஷ்ணு நேற்று சௌந்தர்யாக்காக பேசியிருப்பாங்க. ஸோ ஜென்வினாக வருத்தப்படுறாரு. பட் இந்த இடத்துல சௌந்தர்யாவை தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். வந்து தனக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் விஷால் வந்து அதை வந்து அதுலேருந்து வெளியே வரணும், அந்த கில்ட்லேருந்து வெளியே வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. நல்லா அவங்கள சியர் அப் பண்ணுறாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.